ஹாய், இன்னைக்கு பாட்டம் ஹேண்ட் ட்ரில் எப்படி ஆடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாப் ஹேண்ட் எதுக்காகன்னு சொன்னோம்னா, டாப் ஹேண்ட் வந்து டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த பாட்டம் ஹேண்ட் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் பவர் கொடுக்கும். கண்ட்ரோல் ப்ளஸ் பவர் அதுக்கு ரிஸ்ட்டில் நல்லா ஃப்ளிக் பண்ணுறதுக்குலாம் அந்த பாட்டம் ஹேண்ட் ட்ரில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் கிரிப்பு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்போம். நம்ம கிரிப் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரிதல் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா கிரிப் பண்ணிவிட்டு பேக் லிஃப்ட் அண்ட் டவுன் ஸ்விங், நல்ல எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. இங்கே நிறுத்த வேண்டாம், நல்ல பேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் லைக் புல்லு, ஸ்வீப், கட்டு, ஸோ அந்த மாதிரி ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸுக்கு இந்த பாட்டம் ஹேண்ட் ட்ரில்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாஃப்டர் ஷாட்ஸ்லாம் ஆடும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் கொடுக்கறதுக்காகவும் அந்த பாட்டம் ஹேண்ட் ட்ரில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டாப் ஹேண்ட் ட்ரில் ஆடும்போது எப்படி நல்லா டிப் பண்ணி ஷோல்டர் நல்லா கொண்டு போய் கண்ணு கீழே ஆடினீங்களோ, சிமிலர்லி பாட்டம் ஹேண்ட் ட்ரில் ஆடும்போதும் சேம் அதே மாதிரி போயிட்டு கண்ணு கீழே ஆடுங்க. பாட்டம் ஹேண்ட் ஆடும்போது மோஸ்ட்டாக ஒரு லோ ஃபுல் டாஸ் அல்லது நல்ல ஜென்யூன் ஃபுல்லராக போட்டு ஆடினீங்கன்னா ட்ரில்ஸுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரில் பண்ணும்போது நம்ம ஒரு ஹேர்டில் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது டார்கெட் மாதிரி வச்சு ட்ரில்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ட்ரில் எஃபெக்டிவாக இருக்கும். ஓ ஷிட்,